ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி ஸ்பெஷல் தாங்க செய்ய போகிறோம். சாதா பிரியாணியில் ஆம்பூர் பிரியாணி ஸ்பெஷல். ஆம்பூருக்கே போய் சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். இது நம்ம வீட்லேயே தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ மறுபடியும் 3 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். தனி மிளகாத்தூள் பின்னாடி நம்ம சேர்க்க போகிறதில்ல, இப்போ சேர்க்கறது மட்டும்தான். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கம்மியாக தான் சேர்க்கணும், ஜாஸ்திலாம் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்கும் போது நம்ம மறுபடியும் உப்பு சேர்ப்போம். அதனால் இப்போ கம்மியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அந்த மிளகாத்தூளில் நல்லா ஊறட்டும். ஊற வச்சு எடுத்துருங்க. அரிசி எடுத்துருக்கேன், புழுங்கல் அரிசி தான் எடுத்துருக்கேன். இதை நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு ஆழாக்கில் 2 ஆழாக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் 2 ஆழாக்கு எடுத்திருக்கேன். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி பூ இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் மிளகும் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நீல வேக்கில் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா வந்து எடுத்திருக்கேன். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? இது கூட புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் நான். இதில் புதினாவும் இருக்குது, கொத்தமல்லியும் இருக்குது. இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்முறைக்கு போயிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா காயட்டும். இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். ஆயில் கம்மியாக இருந்தால் அடி பிடிச்சிரும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை, லவங்கம், ஏலக்காயெலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது கூட வந்து நம்ம இப்போது வெங்காயம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறட்டும். அது வரைக்கும் வந்து வெங்காயத்தை நம்ம வதக்கி விடலாம். இந்த பிரியாணி வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஆம்பூருக்கே போய் சாப்பிட்டு வந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். மறுபடியும் நீங்கள் கடைக்கு போய் பிரியாணி வாங்கவே மாட்டீங்க. நம்மளே வந்து வீட்டில் அழகாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கறி வந்து ஊற வைக்கும் போதும் நம்ம தயிர் சேர்த்துருக்கோம். இப்பயும் வந்து நம்ம தயிர் சேர்க்குறோம். அதாவது ஆனியன் வதங்கும் போது தான் நீங்கள் தயிர் சேர்க்கணும். தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து உடச்சி போடலை, கட் பண்ணி போடலை, நீளம் அப்படியே முழுசாகவே போட்டிருக்கேன். ஏன்னா காரம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் முழுசாகவே போட்டிருக்கேன். அது வதங்கி அதில் இருக்க எசன்ஸ் எல்லாமே, அந்த காரத்தன்மை எல்லாமே பிரியாணியில் இறங்கிடும். அதனால் நீங்களும் முழுசாகவே போடுங்க, உடச்சி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து வெங்காயம் வதங்கியிருக்கு பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து தக்காளியை வந்து நல்லாவே வதக்கி விடுங்க. தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். வதங்கிக்கிட்டே இருக்குது பாருங்கள். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சு எடுத்து பாருங்கள். கொஞ்சம் வதங்கியிருக்கும், நல்லாவே வதங்கணும். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உப்பு சேர்க்க போகிறோம். நம்ம இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே இப்போவே வந்து நீங்கள் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்குனிங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கும். உப்பு இப்போ சேர்க்கறதுனால டேஸ்ட் உங்களுக்கு நல்லாவே கொடுக்கும். அதனால தான் வந்து இப்போவே உப்பு நான் சேர்த்துருக்கேன். ப்ளஸ் இதுவும் வதங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இப்போவே சேர்த்து நீங்கள் வதக்கி விடுங்க. கொஞ்சம் மூடி வைப்போம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளிலாம் வந்து நல்லாவே குழஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுவும் வந்து நல்லா வதங்கட்டும். இது வந்து பெரிய ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வரா மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசனை சொல்லுவாங்க இல்லையா, ரா மெட்டீரியல், அது வந்து போகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வதக்கி விடுங்க. நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள்.
இப்போ அந்த வாசனையே வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. வீடியோ இருக்கிறதுனால உங்களால் அந்த வாசனை ஃபீல் பண்ண முடியாது. பிரியாணி வாசனை எனக்கு இப்போவே வந்துடுச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லாவே வதங்கியிருக்கு. இது வந்து பிரியாணி மசாலா, ஸ்பெஷல் மசாலா, பிரியாணி ஸ்பெஷல் மசாலா நான் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அது இன்னும் வீடியோ போடலை. ஏன்னா பிரியாணி மசாலா ஆல்ரெடி வீட்டில் இருக்குன்றதுனால இப்போ வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் பிரியாணி மசாலா வீடியோ போடுறேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த மசாலாவை தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா நான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாவை சேர்த்த உடனே ஆம்பூர் வாசனை இப்போவே வந்துடுச்சு. ஆம்பூர் பிரியாணி வாசனை வந்து இப்போவே வந்துடுச்சு. நல்லா அந்த வாசனை வரட்டும். பாருங்கள், அதோட பச்சை வாசனையை வந்து நல்லா வந்து போயிருக்கு. இப்போ வந்து நம்ம புதினா, கொத்தமல்லி இது 2த்தையும் வந்து சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. செய்யும் போதே வந்து சாப்பிட்ணுன்ற ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் தூண்டும். ஆயிடுச்சா ரெடியான்னு எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா எல்லா மசாலாவுமே நல்லா மிங்கிளாகி குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, சிக்கன் ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, தயிர்லேயும் தனி மிளகாத்தூள்லையும் சேர்த்து ஊற வச்சு ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். அதை வந்து இப்போ நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக வந்து கம்பல்சரி ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற பிரியாணிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து உடச்சி எடுக்கும்போது அதில் எந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்காது, சக்கை போல தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அதில் வந்து காரம் நல்லாவே இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நம்ம 1 மணி நேரம் ஊற வைக்கிறது. இப்போ கறியை போட்டு நல்லா வதக்கி மூடி வச்சுருக்கேன். அதுவும் வந்து நல்லா மிங்கிள் ஆகிருக்கு. பாருங்கள், அந்த மசாலா கூட நல்லா கோட்டிங் ஆகிருக்கு. பார்த்திங்களா, செம்மையாக கோட்டிங் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போவே பிரியாணி ரெடியான ஃபீல் தான் இருக்குது. இப்போ நான் இந்த ஆழாக்கில் தான் நான் அரிசி எடுத்துருந்தேன். 2 ஆழாக்கு அரிசி எடுத்துருந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலாக 4 டம்ளர் தண்ணி தான் ஊற்றணும். 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து 3.25 ஆழாக்கு தான் ஊற்றுறேன். ஏன்னா அந்த கறியிலேயே வந்து எசன்ஸ் இல்லாமல் அதுலேயும் வந்து அந்த கறியிலேயே தண்ணி வேறு விடும்னு சொல்லுவோம். அதனால் 3.25 ஆழாக்கு மட்டும் வைங்க. அதுதான் வந்து திட்டம். நல்லா வந்து கலக்கி விடுங்க. இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணுறதுனா உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நம்ம மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், ஒரு கொதி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். காரம், உப்பு எல்லாமே இந்த டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இல்லாமல் அரிசி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி அதில் இருந்துச்சுன்னா பிரியாணி வந்து குழஞ்சிடும். ஏன்னா நம்ம தண்ணி வந்து கரெக்டாக வச்சுருக்கோம். அரிசி உடையாமல் கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். நடுவில் வந்து ஒரு டைம் வந்து கொஞ்சமாக பெரட்டி விட்டு மறுபடியும் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து மறுபடியும் வந்து ஒரு பெரட்டிக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். அரிசி உடையாமல் வந்து அப்படியே பெரட்டி விடுங்க. இப்போ மறுபடியும் வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ரெடியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி இருக்கும். அடி பிடிக்காமல் அழகாக வந்து பெரட்டி விடுங்க. ஏன்னா நம்ம தண்ணி வந்து திட்டமாக வச்சுருக்கிறதுனால அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் அரிசியும் வந்து உடையக்கூடாது. நீங்கள் நடுவில் செக் பண்ணிகிட்டே இருந்தால் தான், இல்லைன்னா வந்து பிரியாணி குழஞ்சிடும். அதுக்காக
நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து தண்ணி எல்லாமே சுத்தமாக வந்து வற்றிருக்கு. பிரியாணி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தம் போட போகிறோம். இரும்பு தவா வச்சுருக்கேன் நான். தவா வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ வந்து தூக்கி அது மேலே வச்சு நம்ம தம் போட போகிறோம். மேலே வந்து ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து இப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கப்போம். வாவ், பார்த்திங்களா பிரியாணி வந்து செமையாக சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக செமையாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டலை. பார்த்திங்களா நல்லாவே வெந்தம் இருக்குது. ஆம்பூர் பிரியாணி வந்து செம்மையாக இப்போ ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே ஸ்டைலில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். அரிசி வந்து உடையாமல் பிரட்டி போடுங்க. அடி பிடிக்கல, குழையில். நான் சொன்ன திட்டம்தான். 4 ஆழாக்கு தண்ணி ஆக்சுவலாக ஊற்றிருக்கணும். ஆனால் வந்து நான் 3.25 தான் ஊற்றுனேன். கறியெல்லாம் கூட வந்து உடையவே இல்லை பாருங்கள். அந்த லெக் பீஸ் வந்து அப்படியே இருக்குது. இது இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. ஆம்பூருக்கு போய் சாப்பிட்ட ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நம்ம ரைத்தா வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரைத்தா பிடிக்காதவங்க கத்திரிக்காய் தொக்கு செய்வாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட் அம்மு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாள் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆம்பூர் பிரியாணி, ஆம்பூர் ஸ்பெஷல் செம்மையாக ரெடி ஆகிருக்கு. அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மு. டாடா பை பை. டேக் கேர்.